மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, ரேணுகா தான் விஜயோட முன்னாள் மனைவி அப்படின்ற உண்மை எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சுங்க. இந்த கட்டத்துல நம்ம விஜய் வந்துட்டு ஆவேசப்பட்டு இந்த கதிரேசனும் நிஷாவும் உண்டுலன்னு ஆக்க போறாங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என் பொண்டாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வார கணக்குல மாச கணக்குல கேஸ் வந்துட்டு போட்டுட்டீங்கன்னா கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் தெரிய வச்சுங்களே. இப்போ மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில என் பொண்டாட்டி ரேணுகா இருக்கா. நீங்க வந்துட்டு எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு அடுத்தபடியா வந்துட்டு நம்ம விஜய் இருந்துகிட்டு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மனோகரனை வந்துட்டு விசாரிக்க சொன்னதில் எல்லாமே மாப்பிள்ளை போலியான ரிப்போர்ட்டு. ரேணுகா அது வந்துட்டு இந்த ஒரு டெத் சர்டிஃபிகேட்டே கிடையாது. ரேணுகா வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற உண்மை பார்த்தீங்களான்னா இப்போ நம்ம மனோகரன் மூலிமா தெரிய வருதுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியோட இந்த அவசர புத்திக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு எனக்கு முன்னால் முன்னுரிமை இருக்கிறது ரேணுகாக்காக்கு தான். நான் வந்துட்டு அவங்க உயிரோடு இருக்கும் போதே நான் வந்துட்டு இப்படி ஒரு இடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இப்போ நம்ம மல்லி வந்துட்டு வாண்டடாக போய் அந்த கும்பல் கிட்ட சிக்க போகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம விஜய் வந்துட்டு இவங்க 2 பேரை எப்படி கூட்டிட்டு வர போகிறாங்க வெளியே அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே வந்துட்டு நம்ம மல்லிக்கு மட்டும் ஏன்னா இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. ஆரம்பத்தில் நம்ம விஜய் மேலே ஆசைப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு போலியான ரூபத்தில் திரும்ப நம்ம விஜய் வந்துட்டு மறுக்க வைக்கிற மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு அடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மல்லி வந்துட்டு கடவுளாக பார்த்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம விஜய் போட்ட 3 முடிச்சில் வாழ்க்கையை தொடங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்போ நம்ம வெண்போக்கு வந்துட்டு ரேணுகமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்போ நம்ம விஜய் சார் நம்ம ரேணுகா கூட வாழ போகிறாங்களா இல்லை நம்ம மல்லி கூட வாழ போகிறாங்களா அப்படின்னு தாங்க பயங்கர ட்விஸ்ட்டு காத்துட்டு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்களான்னா இந்த நிஷாவும் வந்துட்டு இப்போ எதிர்பார்க்காத சூழ்நிலையில் திரும்ப வந்துட்டு நம்ம விஜய் மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்க. எங்கள் அக்கா மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, இவங்களுக்கு 2வது மனைவி கேட்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம விஜய் வந்துட்டு மனசு வச்சா மட்டும்தாங்க கண்டிப்பாக முடியுமே. ஏன்னா அடுத்தபடியாக இந்த விஜய் இருந்துக்கிட்டு நம்ம அரவிந்த் சாரை ஹெல்ப் போட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரேணுகாவை காப்பாற்றணும். ஏன்னா இப்படியே வந்துட்டு ரேணுகாவை விட்டாவ ரொம்பவே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.